வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பேஷினோ BS6 நம்ம வந்து கீ ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் செக் இன்ஜின் லாம்பு வந்து எரியல. இது போக வந்து நமக்கு வந்து கஸ்டமர் அதாவது வந்து மெக்கானிக்கோட கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருக்காப்புல. கிக்கரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா கிக்கர் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஏ சிம்பிள் வந்து எரியுது. ஆட்டோ ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் வந்து வேலை செய்யுது. அது மாதிரி மீட்டரில் வந்து எரர் 1 அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து அவங்களோட ஒர்க் ஷாப்பில் வந்து வச்சு பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபியூஸ் பாக்ஸில் வரக்கூடிய 2 ஆம்பியர் அந்த பேக்கப் அப்படிங்கக்கூடிய ஃபியூஸ் வந்து போட்டாலே போய்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பார்க்கலாம் பல்ப் எடுத்து அதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணாலே தெரியும் நமக்கு அது வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஷார்ட்டேஜ் வந்து இருக்குது. கீயை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். ஆனாலுமே வந்து அதில் வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டேஜ் வந்து அப்படியே வந்து இருக்குது. இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த பல்ப் மட்டும் அதில் வந்து ப்ளக்கின் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கப்ளராக நம்ம வந்து கழட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் வந்து தெரியும். இப்படி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம என்ன செய்யணும்னா கம்ப்ளீட்டாக இந்த சைடு பாடி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கப்ளராக நம்ம வந்து கழட்டி விட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தா தெரியும் அந்த லைட்டு வந்து நமக்கு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஷார்ட்டேஜ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது எதில் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வந்து பார்த்தா தெரியும் நமக்கு வந்து ஓபிடி கப்ளரு, நமக்கு வந்து இந்த ப்ளூடூத் டேங்கிள் வந்து இருக்கும் இல்லையா, இதில் தான் வந்து அந்த ஃபால்ட்டு. நான் இப்போ அந்த வயரை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து லைட் எரியும். பார்த்தா தெரியும் வயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து லைட்டு வந்து எரியுது. அப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த ப்ளூடூத் மாடியூல் வந்து உள்ளே வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. இந்த ப்ளூடூத் மாடியூல்னால தான் நமக்கு வந்து இந்த வண்டி வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாததுக்கு, அதாவது ஃபியூஸ் வந்து போகிறதுக்கும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் காரணம். இப்போ வந்து இந்த பல்பு வந்து எடுத்துட்டோம். நம்மகிட்ட வந்து ஸ்பேருக்காக வந்து 2 ஆம்பியர் பீஸ் வந்து இருக்குது. இப்போ அந்த ஃபியூஸையும் நம்ம வந்து வண்டியில் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ஃபியூஸும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து 2 லீட்லேயும் செக் பண்ணுறோம். கரெக்டாக இருக்குது. கீ வந்து இப்போ வந்து ஆன் பண்ணுறோம். இப்போ பார்த்தா தெரியும் செக் இன்ஜின் லாம்பு வந்து கரெக்டாக வந்து எரியுது. செல்ஃப் அடித்து பார்ப்போம். இப்போ பார்த்தா தெரியும் வண்டி வந்து பக்காவாக வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளூடூத் டேங்கில் வந்து ஷார்ட்டேஜ் உள்ளே வந்து ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபியூஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. அதனால் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.